ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க 18/1/2021 மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான கட்டணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு 1000 ரூபீஸும் ஆஃப்லைன்ல டெஸ்ட் எழுதுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு 1500 இருக்கு. இதை தவிர்த்து ஆன்லைன் கிளாஸ் குரூப் 2 and 2A and 4க்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 21/2021 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது புதன்கிழமையில இருந்து. ஸோ அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 9043211411. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 6க்கான ஆன்சர் கீ. தட் மீன்ஸ் யூனிட் 8ல இருந்து எடுத்திருந்தாங்க டெஸ்ட் நம்பர் 6. அதற்கான முக்கியமான வினாவிடைகள்னு சொல்லி கொடுத்துருந்தோம்ல, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ லிசன் பண்ணிட்டே வந்துருங்க கூட. பின்வருபவைகளுள் எது டெல்லி சுல்தான்களின் கட்டிடம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும் குதுப் மினார், கோட்லா தர்வாசா, புலந்த் தர்வாசா எல்லாமே வந்து யாரால் உருவாக்கப்பட்டது என்ன, அதெல்லாம் வந்து சுல்தான்களின் ஆட்சி காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. நல்லா பாருங்க, அலாய் தர்வாசா வந்து அலாவுதீன் கில்ஜி அப்பையும், கோட்லா கோட்டை வந்து பிரோஸ் துக்லக் அப்பையும், குதுப் மினார் வந்து குத்புதீன் ஐபக் அப்பையும் வந்து கட்டப்பட்டிருக்கு. புலந்த் தர்வாசா வந்து அக்பர் காலத்துல கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து சுல்தான்களின் ஆட்சியின் போது நடைபெறாத ஒன்று. ஸோ ஆன்சர் வந்து புலந்த் தர்வாசா. ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பாகிஸ்தானிலும் சிந்துவெளி பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழக நகரங்களில் இடம்பெயர்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் நகர்கள், அதாவது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்காத போது அந்த இடத்த பகுதி என்னன்னு சொல்லியிருந்தாங்க, சிந்துவெளி பகுதின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழக நகரங்களுடைய இடம்பெயர்கள் அங்க வந்து இருந்திருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா மைலம், கொர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் 1 and 2 மட்டும் தான். மைலம், கொர்க்கைன்னு 2 இருந்திருக்கு. ஓகேங்களா? அங்க பேர் இருந்திருக்கு சிந்து சமவெளி பகுதியில. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றிய ஆர்வமூட்டக்கூடிய தகவல்களை தரும் தெலுங்கு புத்தகம் எது? கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு மன்னர், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அவையில யார் யார் இருந்தாங்க, தெனாலிராமன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருடைய நாயக்க முறை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய தகவல்களை தரும் தெலுங்கு புத்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயவாசகமு. ஓகேங்களா? ஸோ இங்க எக்ஸ்பிளனேஷன் அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்க எக்ஸ்பிளனேஷன் நான் படிக்கலையா, இங்க இருக்க பாருங்க தமிழக இடங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி மற்றும் கண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள் பேர் தான் சிந்து சமவெளி பகுதிகளில் இருந்திருக்கு தமிழக பெயர்களா. அடுத்தது விஜயநகர அரசவையில் ஆதரவில் எழுதப்பட்ட மனுசரிதம், சாலுவயுதம் போன்ற கன்னட மற்றும் தெலுங்கு இலக்கியங்கள் விஜயநகர அரசின் வம்சாவளி, அரசியல் மற்றும் சமூகம் பற்றிய தகவல்களை நமக்கு தருகின்றன. அதில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட இலக்கியமான ராயவாசகமும் கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்த நாயக்க முறை பற்றிய ஆர்வமூட்ட தகவல்களை கொடுக்கக்கூடியது. அப்ப ராயவாசகமு தான் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு தகவல்களை தருது கிருஷ்ணதேவராயர் அரசவையை பற்றி. அடுத்து நான்காவது கேள்வி, ஷேர்ஷா சூரி குறித்த பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எது சரி அப்படின்னு சொல்லிட்டு மேற்கண்டவுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 கருத்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஷேர்ஷா சூரியை பற்றிய தவறான கருத்து எது? அக்பர் மற்றும் தோடர்மால் ஆகியோர் ஷேர்ஷாவின் நிதி நிர்வாக முறையை பின்பற்றினர்னா அது சரியான கூற்று. ஏன்னா ஷேர்ஷாவில் வந்து அக்பர் மற்றும் தோடர்மால் இருந்திருக்காங்க. இவர் தன்னுடைய கல்லறை மாடத்தை புராணிகிலா என்னும் இடத்தில் கட்டினாரானா அது தவறு. தன்னுடைய கல்லறை மாடத்தில் சாசாரம் என்னும் இடத்தில் தான் அவர் கட்டியிருக்கிறார். புராணகிலா அதுதான் பின்னர் புராணகிலா என அழைக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது கீழடி குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதன் அகழ்வாராய்ச்சி இந்திய தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா அது சரியானதுதான். இந்திய தொல்லியல் துறை தான் வந்து கீழடி அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இது மதுரையின் வடமேற்கு திசையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மதுரையினுடைய தென்கிழக்கு திசையில் தான் இருக்கிறது. இங்க எக்ஸ்பிளனேஷன்ல கரெக்டா கொடுத்திருக்கேன். தென்கிழக்குல 12 கிலோமீட்டர் திசையில இருக்கு. சோ இரண்டாவது கூற்று தவறு. இது சங்க காலத்தை சேர்ந்ததான? ஆமா. இது தமிழ்நாட்டில் இந்திய தொல்லியல் துறை மேற்கொண்ட இரண்டாவது மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி. ஆமா, எல்லாமே சரி. சோ தவறானது வந்து இது மதுரையில் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அது தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. 6th கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. சேஷாத்ரானா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையான பயிரிடக்கூடிய நிலம். ஓகேங்களா? சேஷாத்ரானா ஒரு வகையான பயிரிடக்கூடிய நிலம். இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. கிலா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தரிசு நிலம். சோ பிக்கு வந்து 5 வந்திருக்கணும். அடுத்தது அப்ரஹதானா காடு அல்லது தரிசு நிலத்தை குறிக்கும். வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் குறிக்கும். கபடசரா அப்படின்னா மேய்ச்சல் வகை நிலங்களை குறிக்கக்கூடியது. சோ ஆன்சர் வந்து 45132. ஓகேங்களா? சோ 7th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பண்பாடு தொடர்பாக
பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பண்பாடு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. பண்பாடு என்பது மனித குலத்தின் புற வெளிப்பாடு. பண்பாடு என்பது மனித குலத்தின் புற வெளிப்பாடு ஆகும்னா கருத்தில் கொள்க எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து மட்டும் இல்லாம பண்பாடு என்பது விழுமிய வழியிலான வாழ்க்கை முறை மற்றும் மனிதனின் அகம் பற்றியதாகும். சோ இரண்டாவது கூற்று தான் சரி. பண்பாடு அப்படின்னா நான் ஒண்ணு நினைக்கிறேன், நான் மனசார ஒண்ணு நினைக்கிறேன்னா அதை தான் என்ன பண்ணணும், என் பண்பாடு என் பின்னாடி வர சந்ததியினருக்கு நான் அதை பரப்பணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அகத்தை பற்றிய என் உள்ளத்தை பற்றிய ஒரு கருத்தை நான் எனக்கு அடுத்த சந்ததியினருக்கு நான் தெரியப்படுத்தணும், அவங்களை அதை படி நடக்க வைக்கணும்னா அப்ப பண்பாடு என்பது ஒரு அகம் பற்றியதாகும், ஒரு புற வெளிப்பாடு கிடையாது. பண்பாடு என்பது ஒரு புற வெளிப்பாடு கிடையாது. அப்ப இரண்டாவது கூற்று மட்டுமே சரியானது. சோ இரண்டு மட்டும் சரி. அடுத்து எட்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் இந்திய பண்பாட்டின் பண்பு நலன்கள் பண்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பண்பு நலன்கள் சொல்லியிருப்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய பண்பாடு நெகிழும் தன்மை கொண்டது. நெகிழ்வு தன்மை கொண்டதுன்னா ஆமா, இந்திய பண்பாடு நெகிழ்வு தன்மை கொண்டதுதான். அது ஒரு தொடர்ச்சியானது. ஆமா, பரம்பரையா சந்ததியினர் வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியான பண்பாடு. இந்திய பண்பாடு நடைமுறை நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறதுனா ஆமா. இப்ப எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன், இந்த காலத்துல வாழ்ந்தாலும் பண்பாடு மாறாம வாழணும். நீ என்னதான் 20s செஞ்சுரியா நீ கடந்து போனாலும் பாரம்பரியத்தை விட்டு பண்பாடு மாறாம வாழணும். இந்திய பண்பாடு ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறதுனா இதுவும் ட்ரூ. சோ ஆன்சர் மேற்கண்ட அனைத்துமே சரியான ஒரு கூற்று தான். ஒன்பதாவது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. அயல் நாட்டு பயணியான பாஹியானின் பயண குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகம் குறித்து விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதானா? இல்ல. புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் பக்ரிதியார் கில்ஜி என்று கருதப்படுகிறது. சீன பயணி யுவான் சுவாங் தான் தனது பயண குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி விரிவாக கூறுகிறார். அப்போ பாஹியான்ல விரிவா சொல்லல, யார் அதை சொல்லியிருக்காங்க? யுவான் சுவாங் அப்படின்றவர் தான் அதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி புகழ்பெற்ற இந்து சமண பல்கலைக்கழகத்தை அழித்தவர் பக்ரிதியார் கில்ஜி என்று கருதப்படுகிறதுனா இல்லை. சோ இரண்டும் இல்லை, அழித்தது கரெக்ட். சோ பக்ரிதியார் கில்ஜி அழிச்சது ஒரு பௌத்த பல்கலைக்கழகம். அடுத்தது வெசர பாணியிலான கட்டிடக்கலை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. கட்டுமான கோயில்களை கட்டுவதற்கு சாளுக்கியர்கள் வெசர கலைப்பாணியை உருவாக்கி பின்பற்றினரானா? எஸ், ஓகேவா, கரெக்ட். அதே மாதிரி ராஷ்டிரகூடர்கள் மற்றும் ஹொய்சாலர் ஆட்சி காலத்தில் தான் வேசர கலைப்பாணி அதன் உச்சத்தை எட்டியதுன்னா இதுவும் சரி. சோ இரண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே சரிதான். இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, சாளுக்கியர்கள் கலை வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியுள்ளனர். அதில் கட்டுமான கோயில்களை கட்டுவதற்கு அவர்கள் வேசர கலைப்பாணியை தான் பின்பற்றியுள்ளனர். இருப்பினும் ராஷ்டிரகூடர் மற்றும் ஹொய்சாலர் ஆட்சி காலத்திலேயே அந்த வேசர கலைப்பாணி உச்சத்தை தொட்டி இருக்கிறது. சோ ரெண்டுமே சரியான கூற்று தான். 16வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது சிந்து வெளியில் இருந்து பெரும் குளியல் குளத்தில் நீர் சென்றொழுவதை தடுக்க பூச்சிக்கலவையாக பேஸ்டாக பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடுமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும் குளியல் குளம் செங்கற்களானது அதன் தரை நம்ம இப்ப ஸ்விம்மிங் பூல்னு சொல்றோம்ல, அதுதான் பெரும் குளியல் குளம் சொல்லுவாங்க. அந்த பெரும் குளியல் குளம் செங்கற்களானது அதன் தரைப்பகுதியில் கசிவினை தடுப்பதற்காக பிடுமன் கொண்டு பூசப்பட்டிருந்தது. இப்ப ஸ்விம்மிங் பூல்ல அடியில டைல்ஸ் வெட்டிட்டாங்க, அதனால அந்த தண்ணியை ஊத்துற தண்ணி போவாது, உறிஞ்சாது. அந்த மாதிரி அந்த காலத்துல பிடுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டதுனால அது என்ன ஆயிடுச்சு, இதுவா பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் டெக்னிக்கலா அங்க யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. அடுத்தது 12th கொஸ்டின், லீலாவதி நூல் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணித நூலான லீலாவதியை இயற்றியவர் பாஸ்கராச்சாரியார், கரெக்ட். அதே மாதிரி இது அக்பரின் அவைக்கல புலவரான பேசி என்பவரால் பெர்ஷிய மொழியால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதுன்னா இதுவும் கரெக்ட். சோ ஆன்சர் இரண்டு கூற்றுகளுமே கரெக்டான ஒரு கூற்று தான். 13வது கேள்வி, பாபர் நாமாவை பெர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம் கான்ஹியான். ஓகேங்களா. அடுத்தது 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்படாத உலோகம் எதுனா முக்கியமான கேள்வி, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதன்மையான உலோகங்கள் பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, செம்பு மற்றும் வெண்கலம். சோ அப்ப இரும்பு தான் அதுல கண்டும் காணல, அதாவது கண்டெடுக்கப்படாத ஒரு உலோகம். சோ என்னது, இரும்பு தான் ஆன்சர். சோ மத்ததெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதெல்லாம் கண்டெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது 15வது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 போர்த்துக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நாங்க விளக்கமே கொடுத்திருக்கோம். ஹஷிம் ஹி கால்ப் அப்படின்னா சுல்தானின் சொந்த படையை குறிக்கிறது. பாலிகள் அப்படின்னா அரசு சேவைக்கு படைக்குழுன்னு குறிக்கிறது. கோட் அப்படின்னா கிராம தலைவரை குறிக்கிறது. கலிசா அப்படின்னா சுல்தான்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு வகையான பகுதியை குறிக்கிறது. சோ ஆன்சர் 2 3 4 1. ஏக்கு 2, ஓகேங்களா, ஏக்கு 2, அதே மாதிரி பிக்கு 3,
இதுக்கு 4 இதுக்கு வந்து 1 ஓகேங்களா. சோ அடுத்தது 16th क्वेश्चन. கீழ்கண்டவற்றுள் அக்பருடைய ஆட்சியின் போது மேற்காசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவு வாயிலாக விளங்கிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத். அக்பர் வந்து ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஆகியவற்றை தனது படையெடுப்புகள் மூலம் வெற்றி கொண்டார். இதனால் மேற்காசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த மதிப்புமிக்க வளங்களை கொண்ட துறைமுகமான சூரத் முகலாயரின் செல்வாக்கிற்கு உண்டானது. சூரத் எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், குஜராத்ல இருக்கு. சோ அப்ப வந்து தனது படையெடுப்புகள் மூலம் வெற்றி கொண்டு அதனால வந்து சூரத்தை வந்து அவங்க கைப்பற்றி அவங்களுடைய செல்வாக்கான வாயில நுழைவாயிலாக வச்சுக்கிட்டாங்க. ஓகே, அடுத்தது 17வது क्वेश्चन. கீழ்கண்டவற்றுள் மௌரியர்களின் ஆட்சியை பற்றிய விரிவான தகவல்களை தருபவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிகா. இங்க கொடுத்திருக்காங்க எல்லா நூல்களுமே ஓகேங்களா. இண்டிகா, அர்த்தசாஸ்திரம், முத்ராஷ்டிரம், தீபவம்சம் எல்லா நூல்களுமே யாரை பத்தி மௌரியர்களின் ஆட்சியை பற்றி விரிவாக தரக்கூடிய ஒரு வகை நூல்கள் தான் ஆகும். சோ அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 18th क्वेश्चन. விருப்பக்ஷா கோயில் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது அப்படின்னு சொல்றாங்க. விருப்பக்ஷா கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகம்ல இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். கர்நாடகம்ல இருக்க அம்பி தேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது திராவிட கட்டடக்கலை முறையில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னா எஸ். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தை போன்ற இக்கோயில் கட்டப்பட்டுள்ளதுன்னா அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுடைய கைலாசநாதர் கோயில் எப்படி இருக்கும் அதே வடிவமைப்பை கொண்டுள்ளது போல் தான் இதுவும் செயல்பட்டிருக்கும். இக்கோயில் 2ஆம் விக்ரமாதித்தனால் கட்டப்பட்டதுன்னா அது தவறு. ஓகேங்களா. திராவிட கலையில் அமைந்த சங்கமேஸ்வரர் கோயில் மற்றும் விருப்பாட்சர் ஆலயம் இரண்டும் புகழ்பெற்றவை. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை போன்ற விருப்பாட்சர் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. 2ஆம் விக்ரமாதித்தனின் அரசிகளில் ஒருவரால் மட்டுமே இது கட்டப்பட்டுள்ளதே தவிர அந்த அரசரால் கட்டப்பட்டது அல்ல. காஞ்சியிலிருந்து சிற்பிகள் வர வைக்க இக்கோயில் கட்டப்பட்டது. அதனால காஞ்சி கைலாசநாதர் கோயில் போலவே இது செயல்பட்டது. ஓகேங்களா. சோ அடுத்த கேள்வி 19வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் மராத்திய அரசர்களால் தமிழக பகுதியின் பண்பாட்டு தலைநகரமாக உருவாக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். கீழ்கண்டவற்றுள் மராத்திய அரசர்களால் தமிழக பகுதியின் பண்பாட்டு தலைநகரமாக உருவாக்கப்பட்ட இடம் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் மராத்தியரால் ஆளப்படும் அரசாக நீடித்தது. மராத்திய அரசர்கள் தமிழரின் அறிவார்ந்த கலாச்சார பாரம்பரியங்களை ஏற்கும் கொள்கையாக தமிழக பகுதியின் பண்பாட்டு தலைநகரமாக தஞ்சாவூரை மாற்றினர். தஞ்சாவூர். 20வது கேள்வி. ராபர்ட் டி நொபிலி குறித்த பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்கா. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சேசு சபையை சார்ந்த சமய பரப்பாளர் ஆவாரானா கிடையாது. இதுதான் சரியான கூற்று. இவர் தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுகிறார். இந்த இடத்துல அதுக்கான கொடுத்திருக்கேன். ஓகேங்களா. தமிழ் உரைநடையின் தந்தை தான் என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. சோ அடுத்தது 21வது கேள்வி பாத்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா இரண்டாவது முறையாக இந்தியா வந்தபோது ஒரு போர்ச்சுகீசிய சரக்கு கிடங்கினை எந்த இடத்தில் நிறுவினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி. ஓகேங்களா. வாஸ்கோ ட காமா போர்ச்சுகலுக்கு திரும்பும் முன்னர் கொச்சியில் ஒரு சரக்கு கிடங்கையும் எண்ணூரில் ஒரு சிறைச்சாலையும் நிறுவினார். இந்த ரெண்டுமே முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொச்சியில வந்து ஒரு சரக்கு கிடங்கு, எண்ணூர்ல வந்து ஒரு சிறைச்சாலை. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 22. கலிபா பதவியை ஒழித்து துருக்கிய குடியரசின் உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது முஸ்தபா கமால் அத்துராக். முஸ்தபா கமால் அத்துராக். ஆட்டோமேனியா. ஓகேங்களா. ஆட்டோமேனியா பேரரசு நீடிக்கப்பட்ட 1920 முஸ்தபா கமால் அந்த தூதர்களின் தலைமையில் துருக்கிய குடியரசு உருவான போது கலிபா பதவியானது ஒழிக்கப்பட்டது. சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமா கேட்பாங்க நினைக்கிறேன். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் அமிர்த குஸ்ரு தம்மை ஒரு இந்தியன் என்று எப்புத்தகத்தில் அழைத்துக் கொண்டார் என்றால் 9 வானங்கள் என்ற புத்தகத்தில் தான் அமீர் குஸ்ரு தம்மை ஒரு இந்தியன் என அழைத்துக் கொண்டார். இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அமீர் குஸ்ரு தமது 9 வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார். கிளி நூல் என்னும் துதினாமா என்பது ஜியா நபிஷி பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த செகண்ட் பாயிண்ட் நமக்கு தேவை கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து 24. பம்பா, பொன்னா மற்றும் ரன்னா ஆகிய புகழ்பெற்ற கன்னட கவிஞர்கள் டேஷ் அரசின் கீழ் இருந்தவர்கள் ஆவார்கள்னா அமோக வர்ஷர். ஓகேங்களா. ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி காலத்தில் கன்னட இலக்கியமும் வளர்ச்சி காண்பது அமோக வர்ஷர் இயற்றிய கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதையாகும். பம்பா என்பவர் கன்னட மொழி கவிஞர்களில் தலை சேர்ந்தவர். அவரது புகழ்பெற்ற நூல் விக்ரம சேன விஜயம் பொன்னா என்ற மற்றொரு கன்னட கவிஞர் சாந்தி புராணா என்ற நூலை எழுதினார். சோ அமோக வர்ஷர் தான் அதற்கான ஆன்சர். 25வது கேள்வி.
சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சிந்து மக்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை மேற்கொண்டனர்னா ஆமா, ஏன்னா அந்த பகுதியில தான் வந்து வர்த்தகங்கள் உருவானது அந்த காலத்துல, ட்ரேடிங்ஸ். ஸோ உள்நாட்டு வர்த்தகத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, வெளிநாட்டு வர்த்தகத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தது வேளாண்மை அவர்களது முக்கிய தொழிலாக இருந்ததுன்னா எஸ், ஏன்னா வேளாண்மை பண்ணாதான் வர்த்தகமே பண்ண முடியும். ஸோ சிந்து மக்கள், இது சிந்துங்க, ஓகேங்களா, சிந்து மக்கள் உள்நாட்டு வர்த்தகத்திலையும் சுமேரியா மற்றும் எகிப்து போன்ற நாடுகளுடன் அயல்நாட்டு வர்த்தகத்திலும் ஈடுபட்டனர். அப்ப சிந்து மக்கள் எந்தெந்த நாடுகள் கூட அயல்நாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டாங்கன்னு இதை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுமேரியா மற்றும் என்ன பண்ணுங்க, எகிப்துன்னு போடுங்க. வேளாண்மை அவர்களது முக்கிய தொழிலாகவே இருந்ததுன்னு கருதப்படுகிறது. ஸோ ஆன்சர் 2. 26வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தென்னக திராவிட மொழி அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னக திராவிட மொழி அல்லாத ஒரு மொழி வந்து தெலுங்கு. தெலுங்கு, கோண்டி, கோயா, முண்டாலம் மத்திய திராவிட மொழிகள். கன்னடா, கோத்ரா மொழி, கொராடா, தோடா, தமிழ், மலையாளம் மற்றும் தெற்கு திராவிட மொழிகள். குருக், மல்ஹோதா, பிராஹின்றது வட திராவிட மொழிகள். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே படிச்சு வச்சுக்கோங்க. நான் வேணா இதை எடுத்து வைக்கிறேன், இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ மத்திய திராவிட மொழிகள்னா என்னன்னு தெரியணும், தெற்கு திராவிட மொழிகள்னா என்னன்னு தெரியணும், வடக்கு திராவிட மொழிகள்னா என்னன்னு தெரியணும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 27வது கேள்வி, கீழ்காண நபர்களுள் சிவாஜியின் வாழ்வில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏக்நாத். பூனாவிலிருந்து தாதாஜி கொண்டாதேவ் என்பவரின் பராமரிப்பில் சிவாஜியும் அவரது தாயும் விடப்பட்டனர். மதத்துறவிகளாக விளங்கிய ராம்தாஸ், துக்காராம் ஆகியோரும் சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். துறவி ராம்தாஸ் அவர்களை சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்தினார். அப்ப அவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரே நபர் வந்து ஏக்நாத். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கினா கீழே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். அரண்மனை காவலர்கள் வந்து மகா பிரதிஹாரான்னு சொல்லியிருப்பாங்க. அரச சமையலறை கண்காணிப்புல வந்து கத்திய பகிதான்னு சொல்லியிருப்பாங்க. நிர்வாக அதிகாரிகளை சச்சிவானோ, ஒற்றர்கள் மற்றும் உளவாளிகளை தொடக்கானும் சொல்லியிருப்பாங்க. 29வது கேள்வி, குப்தர் ஆட்சியில் யார் சிறந்த வீணை வாசிப்பவராக திறந்தார்னா சமுத்திரகுப்தர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சமுத்திரகுப்தர் சிறப்பாக வீணை வாசிக்கும் திறன் கொண்டவர். அவரது உருவப்படம் நாணயங்களிலும் இப்பொழுது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, குப்தர்களின் வரி விதிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஹிரண்யா வரியானது தங்கம் கையிருப்பு வைத்திருப்பதனால் வசூலிக்கப்படுவதாகும். எது தவறானதுன்னு கேட்டிருக்கான். இது சரியானதுதான். கரார் என்பது வேளாண் உற்பத்தியின் மீது வசூலிக்கப்படும் 1/6 பங்கு வரியாரம்னா இல்ல. கரான்றது வந்து அப்படி கிடையாது. 1/6 பங்கு வரிக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாகான்னு சொல்லுவாங்க. இங்க கரார்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுதான் தவறு. ஸோ கரா என்பது கிராமத்தினர் மீது குறிப்பிடப்படும் கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து படிச்சிருப்பீங்க, எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு வீடியோ வந்து எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப்ஸ் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்றும் போயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு வந்து அட்மிஷன்ஸ் எப்போ வரவங்க அதுக்கு வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.